Hi guys, welcome to Lodi Boss. இன்னைக்கு நம்ம GTFல ஒரு ஹாரர் வீடியோ தான் பார்க்க போறோம். GTFல சாண்டாஸ் ஊருக்குள்ள ஒரு மோசமான கிளவுன் பூந்திருக்கான். கிளவுன்னா மிச்சவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஜோக்கர் கிடையாது. இந்த ஜோக்கர் மிச்சவங்க உயிரை எடுத்து அவங்க ரத்தத்தை குடிக்கக்கூடிய பெனிவல்ஸ். இவன் எப்படி நம்ம லாசாண்டாஸ் ஊருக்குள்ள வந்தான், இவன் எப்படி ஒரு அரக்கனா மாறினான் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோட பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒன் செகண்ட். இன்னும் நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு நான் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துருங்க. இது ரெண்டும் பண்ணலைன்னா இதுதான் சரியான நேரம் நினைக்கிறேன். இந்த இடத்துல மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சர்க்கஸ் ஆரம்பிக்க வேண்டிதான். மக்களே வருக வருக, வெல்கம் டு பெனிவல்ஸ் சர்க்கஸ். இந்த கயிறு மேல ஒரு வீல் சைக்கிளை வச்சு ஓட்டி காட்ட போறேன். மக்களால செய்ய முடியாததெல்லாம் இந்த சர்க்கஸ் ஷோல நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சர்க்கஸ் ஷோக்கு கூட்டம் அழுதே. கூட்டத்துல எல்லாம் உசாரா இருங்க. உசாரா யா உசாரு ஓரஞ்சாரம். பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாது எனக்கு. ஏன்னா எனக்கு மீசையே இல்லை. இன்னைக்கு நமக்கு கல்லாப்பெட்டி நிரம்பி இருக்கும். இன்னும் ஒரு ரூபா கூட காணா. ஆனா பாவீங்களா, சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? லைக் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, மேஜிக் ஷோ பாக்குறீங்க, ஒரு ரூபா 2 ரூபா சில்லறையாவது போடுங்கன்னா அதுவும் போட மாட்டேங்கிறாங்க. ஆனா போட்டுட்டாங்க, அதுவும் கட்டு கட்டா போட்டுருக்காங்க. நமக்கு தானே இதெல்லாம். மக்களே ரொம்ப நன்றி. என் மேஜிக் ஷோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க படுறாங்க காமோலிக்கிட்ட எவ்வளவு காசு இருக்குது, அவன் அடிச்சு அந்த காசை நம்ம எடுத்துடலாமா? நீங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். இந்த கோமாளிக்கிட்ட இவ்வளவு காசு இருக்குது. இவன் சர்க்கஸ் பண்ணியே இவ்வளவு காசு வச்சிருக்கான். இந்த காசு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்டா. ஆனா இப்ப போய் அந்த காசை எடுத்தோம்னா சுத்தி எத்தனை பேர் பாத்தீங்கல்ல, நம்மள குழந்தை கட்டிடுவாங்க. என் பின்னாடி வாங்க, எங்கேயாவது மறைஞ்சிருப்போம். அவங்க இருந்து கிளம்பும் போது அவன் பின்னாடி போய் ஆட்டை போட்டுருவான். A few moments later. இங்க பாருங்கடா, இதுதான் சரியான நேரம். இந்த இருட்டுக்குள்ள யாரும் இந்த காட்டுக்குள்ள வர மாட்டாங்க. அந்த கோமாளி இங்கதான் வந்தான். அந்த கோமாளி அடிச்சு அவன்கிட்ட இருக்க காசை நம்ம எடுத்துட்டு போறோம். சரியா? அவன் எங்க இருக்கிறான்? அந்த கல்லு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்ப்போம். அந்த தூரத்துல டான்ஸ் ஆடுறது அவன் தானே? அவனே தான் நினைக்கிறேன். ஜோக்கர் இப்ப ஹீரோவானே. சர்க்கஸ் பண்ணி பெட்டி வழியா காசு வச்சிருக்கேன். இந்த ஆட்டம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அந்த கோமாளி சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்டா. விடக்கூடாது, வாங்கடா. அவங்கிட்ட இருக்க பெட்டியை அடிச்சு பிடிங்கிட்டு போலாம். கோமாளி இந்த வாய்க்கோ குடுற அந்த பெட்டியை, அந்த காசு இருக்க பெட்டியை ஒழுங்கா எங்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அடி வாங்கி செத்துருவேன். இந்த ஜோக்கர் ஆளுதாண்டா பார்க்க பெருசா இருக்கான். நம்ம சின்ன பசங்க நம்ம அடியே தாங்காம கீழே மயங்கி விழுந்துட்டான். இவன் பெட்டிங்க தான் இருக்கு. இந்த பெட்டியை நம்ம எடுத்துட்டு போலாம். வந்த வேலை முடிஞ்சிச்சு. இந்த காசை எடுத்துட்டு போய் நம்ம சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம். வாங்கடா. சின்ன பசங்களும் இந்த பெட்டியை நம்ம எடுத்துட்டு போலாம். வந்த வேலை முடிஞ்சிச்சு. இந்த காசை எடுத்துட்டு போய் நம்ம சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம். வாங்கடா. சின்ன பசங்களும் என்னை அடிச்சு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எடுத்துட்டு போறீங்களா? வேணாண்டா, அந்த காசை கொடுக்கணும். அது இருந்தா சாப்பாடு சாப்பிட முடியும். கொடுத்துட்டு போங்கடா. அவன் கிடக்குறான் கோமாளி. வாங்கடா, நம்ம கிளம்பலாம். நல்லவனா இருந்ததுக்கான பலன் கிடைச்சிருச்சு. இனிமே என்னோட இன்னொரு முகத்தை இந்த உலகம் பார்க்க போகுதுறேன். வரேன். அவங்க எல்லாருக்கும் இனி எடுக்கிறேன். The next day. நேத்து அந்த கோமாளி கிட்ட அடிச்சுட்டு போன காசு எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. வாங்கடா. அவன் இங்கதான் இருப்பான். இன்னைக்கும் சம்பாதிச்சு வச்சிருப்பான். அந்த காசு ஆட்டையை போட்டு போவான். நமக்குன்னே தினைக்கு ஒரு அடிவை மாட்டிருக்கான்டா. தினைக்கு இவன் அடிச்சு இவன் கிட்ட இருக்க காசை நம்ம எடுத்துட்டு போயிட வேண்டியதான். இங்கதானே இருந்தான். எங்க ஆளை காணா? நேற்று இங்கதானே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஒருவேளை நேற்று இந்த இடத்துலதான் அடிச்சுட்டோன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிட்டானோ? எங்க போயிருப்பான்? எப்படியும் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது படுத்திருப்பான். வாங்க, அவனை பிடிக்கும். கோமாளி, எங்கடா மறைஞ்சிருக்க? நேத்து அடி வாங்கினது உனக்கு ஞாபகம் இல்லையா? நீயா என்கிட்ட வந்துட்ட, உன்னை நான் சும்மா விட்டுருவேன். நான் உன்னை பிடிச்சேன், அடின்னு அடிப்பேன். நேத்தோட மோசமா அடிப்பேன். ஒருவேளை நம்ம அடிச்ச அடியை தாங்காம ஊரை விட்டே ஓடிட்டானோ? அங்க இவரு படுத்திருக்க மாதிரி இருக்கு. இந்த கொகைக்குள்ள தான் படுத்திருக்கான் நாட்டுக்கு. பசங்களா, சீக்கிரம் வாங்கடா. அவனை பார்த்துட்டேன். பசங்களா, இங்கதான்டா அவன் இருக்கான். அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. அவன்கிட்ட கண்டிப்பா காசு இருக்கும். அந்த காசு ஆட்டை போட்டு போறோம் நம்ம. கோமலே, இறந்துடுறா. இறந்துடுறாங்கல்ல. மோசமா இருக்கான்டா, ஓடுங்க. மாட்டிக்கிட்டாடுங்க பொடி பசங்க. என்னோட பசியை தீக்கிறதுக்குனே வந்திருக்கீங்களாடா பொடி புயல்களா? என்ன நீங்க தானே அடிச்சீங்க. இன்னைக்கு நான் உங்க கை காலுன்னு சொல்லி தனித்தனியா வெட்டி குழம்பு வச்சு குடிக்க போறேன்டா. இதுக்கப்புறம் என்னோட சாப்பாடு இந்த ஊர்ல இருக்க சின்ன பசங்க தான். உங்களும் ஃபர்ஸ்ட் வெட்டி இன்னைக்கு சாப்பிடுறோம்டா. சாவுங்கடா, சாவுங்கடா. இனிமே ஒரு சின்ன பசங்களையா பிடிச்சி அவனுங்களையும் வெட்டி தினைக்கும் சாப்பிட போறேன். விட மாட்டேன்.
1 week later. அள்ளிக்குங்கோ கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ அல்டிமேட்டு கோளாறு இதோ வந்துட்டானுங்களே கோளாறு எதுக்குடா அப்படி ஓடி வரீங்க பூ சின்சான் நாங்க வெளியே போலான்னு இருக்கோம் சின்சான் நீயும் எங்க கூட வரையா டேய் ஊழமுக்கா என்னை விட்டுட்டு நீங்க ட்ரிப்பு போலான்னு பாக்குறீங்களா என்னை விட்டுட்டு போனீங்க உங்க ட்ரிப்பு உருப்படாதுரே நானும் வருவேன் நான் போயிட்டு பாஸ் கிட்ட கேட்டுட்டு வரேன் பூ சின்சானு உனக்கு யாரு பாசு எனக்கு தினைக்கு சோறு போட்டு வளர்த்துறானே லவ்லி பாஸ் அவன் தான் எங்க போயிருப்பான் இந்த மண்டப்பையன் ஆளையக்கா இவன் கிட்ட சொல்லிட்டு போலினா வேற மண்டையிலே கொட்டி என் மண்டை இவங்க வச்சு போனேன் திரும்பி வந்தா எங்க போயிருப்பான் இந்த மண்டப்பையன் ஆளையக்கான ஒருவேளை மேல எதுவும் இருப்பானா டே லவ்லி பாஸ் பொறுக்கி பையல டே மாமா எங்கேயா இருக்க தூரம் இருக்காம இருங்க நல்ல வேலை நான் பேசுறது கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் டிவி பார்த்துட்டு இருக்கானா என்ன ஓடாத டிவி பார்த்துக்கிட்டு இருக்க அடப்பாவி சின்சான என்ன பார்த்தா டிவி பாக்குற மாதிரியா இருக்குது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா நான் உன்னை ஓ நீ யோசிக்கிறது என்ன நான் சொல்லிட்டா என்னடா இது வீடியோ போட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னமும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்க அப்படி தானே யோசிக்கிறேன் நான் சொன்னா எல்லாரும் பண்ணுவாங்க மக்களே எல்லாரும் இந்த வீடியோக்கு சீக்கிரம் லைக் கொடுத்துக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னடா சின்சான ஐஸ் எல்லாம் பயங்கரமா வைக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டியா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போலான்னு இருக்கேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்டா மண்டையா இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு மண்டையிலே போட்டு நான் ஓடி போயிடுறேன் பாய் என்ன அமைதியா இருக்கு இந்நேரத்துக்கு அவனுக்கு வந்துருப்பானுங்களே அமைதி அமைதி அமைதியோ அமைதி டே இங்க என்னடா பண்றீங்க நம்ம இதெல்லாம் சின்சான் போக போறோம் என்னது அது என்ன முன்னாடி மாடெல்லாம் ஓடுது ஓ மாட்டு வண்டியா அது என்னடா மேல கொடையெல்லாம் வச்சிருக்கீங்க வெயில் அடிக்க கூடாதுனா ஓ இந்த காலத்துக்கு மாட்டு வண்டி இந்த மாட்டு வண்டியை நான் தான் ஓட்ட போறேன் எல்லாரும் சீக்கிரம் வந்து மாட்டு வண்டியில உட்காருங்கடா மாட்டு வண்டியில போறோம் மாட்டு சவாரி இப்ப பாரு மாட்டு வண்டி நான் எப்படி ஓட்ட போறேன்னு மாட்டு வண்டி போலாம் ஓ சின்சானு மாடு சாணி போட்டுருச்சாட்டுக்குப்பா சவுண்டு கேக்குது அது மாடு போட்ட சாணி இல்லடா மாட்டு வண்டி ஓட்டுறேன்ல அதனால நான் விட்ட சவுண்டு பூச்சானே நீ வாயை மூடிட்டு வரல மாடு உண்மையாலுமே சாணி போடும் அதை எடுத்து உன் வாயில வச்சு விட்டுறேன் பாரு ஓ சின்சானு நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் மாட்டு வண்டியா பொறுமையா ஓட்டு அவ்வளவுதானே ஓட்டிட்டா போச்சு இப்ப பாடுற மாட்டு வண்டியோட ஸ்பீட மாட்டுங்களா வேகமா போங்க டேய் சின்சானே உன்னையெல்லாம் வீட்டுல பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களாடா வாயை மூட்டு கம்முன்னு தான் ஓட்டேன்டா இதோ பாருங்கடா ஹீரோ வந்துட்டாரு டே கசாமா நீ தான் பெரிய படிப்பாளியாச்சே உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்றா பாக்கலாம் கோழில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா அதை மட்டும் சொல்றா நீ பெரிய ஜீனிஸ் நான் இவ்வளவுதானே கேள்வியே கோழியில இருந்து தான் முட்டை வந்துச்சு அப்ப கோழி எங்க இருந்து வந்துச்சு அது 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 எனக்கு தெரியலையே டே கசாமா அப்ப நீ ஒரு டுபாக்கூர்னு ஒத்துக்கிறியா இதே கேள்விதான் உங்களுக்கும் கேக்குறேன் கோழில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க சரி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு டேய் என் பின்னாடியே வாங்கடா போய் விளையாடலாம் நம்ம இந்த இடத்த பார்த்தாவே பயமா இருக்கு இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலிலாம் இருக்குமோ டேய் மசாவு இந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலி மட்டும் இல்லடா ஒரு பெரிய கரடி இருக்குது அதுவும் உன்ன மாதிரி அழகான ஒருத்தரை பார்த்துச்சுன்னா வச்சுக்கே அப்படியே கையோட தூக்கிட்டு போய் எடுத்து அது வாய்க்குள்ள போட்டுக்கோ ஓ சின்சான் ஏன் அவனை பயப்படுத்துற அவன் ரொம்ப பயப்படுறான்ல பாவம் விடுப்பா இவனுக்கு கூட காட்டுக்கு வந்துட்டு இப்படி கோத்து விட்டானுங்களே எனக்கு திருப்பி கூட்டு போய் விடுங்கடா வீட்டுல டேய் அழுவ மூஞ்சி மசாவு அழுகாதடா சும்மா சொன்னேன்டாண்ணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இடத்துக்குள்ள யாரோ வந்திருக்க மாதிரி சவுண்டு கேக்குது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன பசங்க வந்திருக்காங்க அவங்கள இன்னைக்கு விட மாட்டேன் டேய் ஆடுனது போதும்டா எனக்கு சுச்சா வருதுடா என் கூட யாராவது வாங்கடா இந்த காடே ரொம்ப இருட்டா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு யாராவது கூட வாங்கடா ஏண்டா மசாவை சுச்சா போறது கூட ஆளு கூப்பிடுவேன் போட அப்ப நான் தனியா தான் போகணுமா இந்த காட்டுக்குள்ள ரொம்ப இருட்டா இருக்குது சீக்கிரம் போய் நம்ம சுச்சா விட்டுட்டு வந்துடலாம் நீங்க இந்த கொகைக்குள்ள போய் விட்டுட்டு வரலாம் உள்ள ஏதோ சவுண்டு கேக்குது உள்ள யாராவது இருக்கீங்களா இருந்துங்கன்னா சொல்லிருங்க நான் அப்படியே பஸ் பிடிச்சி எங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறேன் சவுண்டு மட்டும் கேக்குது யாருமே இருக்க மாதிரி தெரியலையே யாருமே இல்லை நம்ம பிரம்மையாட்டுக்கு அது நம்ம திரும்பி சின்சான்கிட்டே போயிடலாம் இல்லை அங்கே யாரும் நிற்கிறாங்களா இல்லை ஏதோ இருக்கா லைட் எரியுது என்னவா இருக்கும் யார் அது யாருங்க அது யாரும் பயமா இருக்கு நம்ம ரிப்பேர்ஸ் எடுத்து ஓடிட வேண்டியதான் ஓடே சின்சான் காப்பாத்து இவன் எப்படி முன்னாடி வந்தா போச்சுடா பொடி போய தானா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு சாப்பாடே நீதான்டா என்னது என்ன சாப்பிட போறியா வேணாம் என்ன சாப்பிட்டு நான் கசப்பா இருப்பேன் சின்சான் எங்கடா பிடிக்கிற காப்பாத்துக்கிறா வாங்கடா டேய் மொட்டை மாண்டா பொடி போயல என்கிட்ட இருந்து உன்னால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாதுடா வாடா உன்னை என் இடத்துக்கு எடுத்துட்டு போய் உன் மேல மசாலா தொடங்கி சாப்பிடுறேன்
ஓ, இந்த மசாவு சுச்சா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணாம சின்சானு. டேய் பூச்சானு ரொம்ப தான் அக்கறை மசாவு மேல. மசாவு என்ன சின்ன குழந்தையா? வந்துருவான்டா. சின்சான் என்னதான் சொன்னாலும் சொல்லினாலும் நம்மளாம் சின்ன குழந்தைங்க தான். அந்த மசாவு பையன் சுச்சா போயிட்டு ஃபேண்ட் சிப்பு போட தெரியாம நின்றுட்டு இருப்பான். ஓ, மசாவு போய் ரொம்ப நேரம் ஆச்சு சின்சானு. நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க போயிருப்பான் இந்த மசாவ்? மசாவ் எங்க இருக்க? மசாவுக்கு இருட்டுனாவே பயமே. அவன் இப்ப எங்க போய் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கானோ தெரியல. டேய் மசாவ், எந்த கல்லுக்கு பின்னாடி நான் மறைஞ்சிருக்க? உன்னை கூட்டிட்டு போக நான் வந்துட்டேன், வா போலாம். மசாவ், டேய் மொட்டை மண்டை, ஒழுங்கா வாடா போலாம். எனக்கு பயமா இருக்குடா இந்த இடத்த பார்த்தா. சீக்கிரம் வாடா கிளம்பலாம். எந்த கல்லு பின்னாடி சுச்சா விட்டுக்கிட்டு இருக்காடோ தெரியல. இங்கேயும் காணோம். வேற எங்க போயிருப்பான்? ஒருவேளை மொட்டை மொட்டை மசாவு இந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி போயிருப்பானோ? மேலே போய் ஃப்ரீயா சுச்சா விட்டுட்டு வரலாம்னு போயிருப்பான்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம். டேய் மசாபு, எங்கடா இருக்க? நான் உன்னை தேடி எவ்வளோ தூரண்டா வருது. காலெல்லாம் வலிக்குதுடா. நீ இப்போ வரல, உன்னை விட்டுட்டு போயிடுவேன்டே. அதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும். ஓ, இங்கே ஒரு சின்ன வீடு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள தான் மசாவு இருப்பான்னு நினைக்கிறேன். சுச்சா போனவன் உள்ளே செட்டில் ஆயிட்டானா? டேய் மொட்டை மண்டை, வெளியே வாடா. தம்பி, டேய் மொட்டை மண்டை, என்னடா மிமிக்கிரிலாம் பண்ற? மிமிக்கிரி இல்ல தம்பி, கொஞ்சம் பின்னாடி பார். பின்னாடி எதுவும் நிற்கிறான். நீ என்கிட்ட மாட்டினியா? முட மாட்டேன்டா. சொன்ன மாதிரி மசாவு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னமும் ஆளை காணாமே. அவனை தேடி போன பூச்சானையும் காணோம். ரெண்டு பேரும் எங்க போயிருப்பானுங்க? அப்படியே கை கோத்துட்டு டூயட் பாட போயிட்டானுங்களா? சின்சானு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? டேய் கசமா, இன்னைக்கு தாண்டா உன் வாழ்க்கையில உருப்படியான ஐடியா கொடுத்துருக்கேன். என் பின்னாடியே வாடா. இந்த மசாவும் பூச்சானும் தொடர்ந்துடுங்க. சின்ன பூச்சை பார்த்தாவே பயந்துட்டு ஓடிடுவானுங்க. அவனுங்க எங்க போய் மறந்துருக்கானுங்க? பூச்சானுங்க எதுவும் பூச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கானா? டே பூ, எங்கடா போன? டே மசாவு, சுச்சா போறேன்னு வந்தீங்கடா. எந்த கல்லு பின்னாடிடா உட்காந்துருக்க? போனது போதும்டா, வாடா போலாம். ரொம்ப நேரம் ஆச்சு. காணாமே. ஒருவேளை மேல இருப்பானுங்களோ? மேல போய் பார்ப்போம் நம்மளும். இந்த இருட்டுக்குள்ள எங்க போயிருப்பானுங்க? கண்டுபிடிச்சிட்டேன். இந்த புதருக்குள்ளதான் உட்காந்துருப்பானுங்க. டே பூச்சான், மசாவு, ரெண்டு பேரும் புதருக்குள்ள என்னடா பண்றீங்க? ஒழுங்கா வெளியே வந்துருங்க. இங்கேயும் இல்லையாட்டுக்கு வேற எங்க போயிருப்பானுங்க? அங்க தூரத்துல ஒரு பில்டிங் தெரியுது, அங்கதான் இருப்பானுங்க நினைக்கிறேன். சின்சானே, காலெல்லாம் வலிக்குதுடா. அவனுங்களை கண்டுபிடிச்சே இல்லையாடா? டே கசமா, அங்க தூரத்துல ஒரு வீட்டுல போடுற லைட் எரியுது. அங்கதான் எனக்கு தெரிஞ்சு பூச்சானும் மசாவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். இது பார்த்தா டாய்லெட் மாதிரி இருக்கு. டாய்லெட்டே தான். அப்ப மசாவு இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்பயே வந்தவன் உள்ளே உட்காந்துட்டானா? டே மசாவ், உள்ள இருக்கியா? உள்ள இருந்தீங்கன்னா வெளியே விடாரே. என்ன இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு, லைட் அடிச்சுக்க வேண்டியதான். டே மசாவ், உள்ள இருந்தீங்கன்னா சிக்னல் குடுறா. எதுவுமே கொடுக்கலன்னா எப்படிதான் எங்களுக்கு தெரியும் நீ உள்ள இருக்கியா இல்லையானு? டேய் நீ ஏன்டா அப்படி திருன்னு முழிக்கிற? பக்கத்துல என்னடா பேக் பேக் பேக்னு கோழி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் கசாமா, கோழியா எது மாறிட்டியா? ஏன் இப்படி நிக்கிறான்? என்ன பக்கத்துல இருக்கு? பக்கத்துல உங்க ரெண்டு பேர்த்துக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங். போலாமா? டேய் கசாமா, இதுக்கு மேல நிக்காத, நிக்காம ஓடே. எங்க தப்பிக்க பாக்குறீங்க? கட்டையிலேயே போடுறா உங்க மண்டையில ரெண்டு பேர்த்துக்கும். எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காத ஒரே வார்த்தை சின்ன பசங்க. அந்த சின்ன பசங்களோட இப்படி அடிச்சு கொன்னு இப்படி தூக்கிட்டு போய் என் இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிட போறேன். வாங்கடா போலாம். டேய் விடுறா, என்ன எங்கடா தூக்கிட்டு போறேன்? உங்களை மாமியா வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன். 10 hours later. என்ன சின்சான் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. லக்கி, உனக்கு தெரியுமா அவன் எங்க இருக்கான்னு? பாஸ், எனக்கு தெரியாது பாஸ். சின்சான் எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சின்சான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையில போனான், இன்னும் திரும்பி வரலையே. சரி, அவன் வச்சிருக்க போன்ல இருக்க ஜிபிஎஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் அவன் எங்க இருக்கான்னு. சின்சான் போன் சிக்னல் எங்க கிடைக்குதோ அங்கதான் அவன் இருப்பான். சின்சான் போன் சிக்னலே காட்ட மாட்டேங்குதே. கிடைச்சிருச்சு, சின்சான் இருக்க லொகேஷன் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல தான் சின்சான் இருக்கான். அவனோட போன் சிக்னல் அங்கதான் கிடைக்குது. அப்ப அவனை போய் கூட்டிட்டு வர வேண்டியதான். ஹே லக்கி, நம்ம சின்சான் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. என் பின்னாடியே வா, நம்ம போய் சின்சானை கூட்டிட்டு வரலாம் நம்ம வீட்டுக்கு. பாஸ் பொறுமையா போங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் வரேன். நம்ம கார் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். லக்கி, சீக்கிரம் வந்து கார்ல ஏறு. கார்ல உட்காந்துருவ இல்ல நீ? பாஸ், நீங்க டிரைவர் சீட்ல தள்ளி உட்காருங்க. இப்ப பாருங்க எப்படி உட்கார போறேன். ஜம்ப் பண்ணி ஜம்முன்னு உட்கார்ந்தோம்ல. கிளம்பலாம் பாஸ். லக்கி, சீட் பெல்ட் போட்டுக்க. இப்ப நம்ம பறக்க போறோம். பாஸ் லவ்லி பாஸ், கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த கடல் ஓரத்துல தான் ஜிபிஎஸ்ல காமிச்சிச்சு சின்சான் இருக்க மாதிரி. ஆனா இங்க சின்சான் இருக்க மாதிரி தெரியலையே. சின்சான் வந்த வண்டி தானே அது? அவன் வந்த மாட்டு வண்டி தான். அப்ப சின்சானும் இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். சின்சானை கூட்டிட்டு போய் வேண்டியதான். சின்சான், இங்க சின்சானை காணா?
மாட்டு வண்டி மட்டும் தான் நிக்குது. இந்த இடத்துல தான் மேப்ல காட்டுச்சு. இதுக்கு மேல எப்படி நம்ம சின்சானை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். என்னோட மோப்பம் பிடிக்கிற சக்தியை வச்சு நான் சின்சானை கண்டுபிடிக்கிறேன். சின்சான் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பான். ஏன்னா மாட்டு வண்டி நிக்குது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன பையன் கிடைக்கல, 4 சின்ன பசங்க கிடைச்சிருக்கானுங்க. இவனுங்க எல்லாத்தையும் சித்திரவாதம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டுதான் நான் சாப்பிடுவேன். இவனுங்களை யாரு நினைச்சாலும் என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாதுடா. பாஸ் சின்சானோட வாசத்தை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் பாஸ். பாஸ் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல சின்சான் இருந்த மாதிரி வாசம் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் சின்சான் விளையாண்டுருக்கான். சின்சான் இந்த இடத்துல தான் பாஸ் இருந்திருக்கான். சின்சானோட வாசம் இந்த இடத்துல அடிக்குது. என்ன சொல்ற லக்கி? இந்த இடத்துல சின்சானே இல்லையா? சின்சான் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லையே. லவ்லி பாஸ் சின்சான் இந்த இடத்துல விளையாண்டு இப்படிதான் நடந்து போயிருக்கான். அவன் வாசம் எனக்கு நல்லா அடிக்குது. இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான். அவனை கண்டுபிடிக்கலாம். வாங்க என் பின்னாடியே வாங்க. இந்த குகைக்குள்ளதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் பாஸ். ஹே லக்கி, என்ன சொல்ற? இதுக்குள்ள இருக்கானா? சரி நீ முன்னாடி போ, உன்னை ஃபாலோ பண்ணி நானும் பின்னாடியே வரேன். இது என்ன குகை போய்கிட்டே இருக்குது பெருசா. எங்க போய் இது முடிய போகுதுன்னு தெரியலையே. கண்டிப்பா சின்சான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது லக்கி. நீ தான் சின்சானை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்பதான் சின்சானை காப்பாத்தி நம்ம கூட்டிட்டு போக முடியும். இந்த அண்டர் கிரவுண்ட் குகை இதோட முடியுது. அப்ப கண்டிப்பா சின்சான் இதுக்கு ஆப்போசிட்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சின்சான் உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன். சின்சான் எங்க இருக்க? இந்த குகை இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இன்னும் போயிட்டே இருக்குது. இங்க 2 பாத்து இருக்கு. இப்ப எதுல போறது நம்ம? ஒருவேளை இதா இருக்குமோ? உள்ள டயரு குப்பை நிறைய கிடக்குது. அந்த சைடு கிடையாது. லக்கி இந்த சைடு போகுது. அப்ப இந்த கேப் தான் நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணி ஏறிடுவோம். லக்கி ஏன் நின்ட்ட? கிளம்பு, சின்சானை கண்டுபிடிப்போம். பாஸ் என்னோட மோப்பம் பிடிக்கிற சக்தியை வச்சு வந்ததுல இது வரைக்கும் தான் பாஸ் வர முடியுது. இந்த இடத்துலதான் சின்சான் வாசம் அடிக்குது. பக்கத்துலதான் எங்கேயோ அவன் இருக்கான். ஆனா எங்கன்னு தெரியல எனக்கும். ஹே லக்கி, இது வரைக்கும் நீ உதவி பண்ணதே போதும். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்னடா ஒரே குப்பையா கிடக்குது. இங்க பாலெல்லாம் இருக்குது. சின்சான் தான் பாலை வச்சு விளையாண்டுருப்போம்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு குப்பை. இது என்ன கீழே கிடக்குது? சேரு. இந்த சேர் எப்படி இங்க வந்திருக்கும்? யாரோ சேர் போட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்போ கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல யாரோ இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும். அவங்களை கண்டுபிடிச்சா சின்சானை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த குகையை விட்டு வெளியே வந்தாச்சு. இன்னும் ஒரே மரமா இருக்கு. இது என்ன? இவங்கெல்லாம் சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. சின்சானும் இங்கதான் இருக்கும். சின்சான் இங்கதான் இருக்கே நீ. என்ன சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ணாடி பெட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. ஏந்திரிங்கடா, வெளியே வாங்க. அங்கிள் நீங்க வந்துட்டுங்களா? எங்களை காப்பாத்துங்க. என்னால வெளியே வர முடியல. இந்த கண்ணாடி பெட்டியை உடைக்கிறேன்டா. உடைச்சதான் உங்களை கண்டிப்பா வெளியே கொண்டு வர முடியும். சின்சான் ஏந்திரி. சின்சான் மயக்கத்துல இருக்க. அவனை எழுப்பிடணும். எஸ் சின்சான் எழுப்பியாச்சு. சின்சான் உன்னால வெளியே வர முடியுதா? உன்னாலையும் வெளியே வர முடியலையா? யோ மாமா லவ்லி பாஸ், நீ வந்துட்டியா என்னை காப்பாத்த? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். என்னை எப்படியாவது காப்பாத்து. ஒரு கோமாளி என்னை இந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டான். உங்களை எல்லாம் காப்பாத்தணும்னா இந்த கண்ணாடி பெட்டியை உடைக்கணும். கண்ணாடியை உடைக்கிற மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். கீழே ஏதாவது கிடக்குதா? ஏதாவது இரும்பு மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும். இங்க ஒரு இரும்பு இருக்கு. இதை வச்சு இந்த கண்ணாடியை உடைச்சு சின்சான் உன்னை வெளியே கொண்டு வரேன். என்ன இந்த இரும்பை வச்சு அடிச்சாலும் இந்த கண்ணாடி உடைய மாட்டேங்குது. இந்த கண்ணாடியில ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவும் உடைய மாட்டேங்குதே. இந்த கண்ணாடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை அடிச்சு உடைக்கவே முடியல நம்மளால. நீ என்ன பண்ணாலும் அந்த கண்ணாடியை உடைக்க முடியாதுடா. எவனோ சிரிச்ச மாதிரி இருக்கு. யாரையுமே காணா. டேய் யாருமே போய் மேல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க அந்த குழந்தை பசங்க கிட்ட கேளு, சொல்லுவானுங்க. அவனுங்களை புடிச்சு வச்சிருக்கிறது நான் தான்டா. நீயும் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. நீ கேளு, சொல்லுவானுங்க. அவனுங்களை புடிச்சு வச்சிருக்கிறது நான் தான்டா. நீயும் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. நீயேதான். உன்னை உயிரோட விட மாட்டேன். போன டைம் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம். இந்த டைம் உன்னை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன்டா. என்ன லவ்லி பாஸ், என்ன நல்லா ஞாபகம் வச்சிருக்க போல. டெத் பார்க்ல பார்த்த ஞாபகம் இன்னும் உனக்கு தீரலையா? டெத் பார்க் கேம்ல வேணா நான் உங்ககிட்ட தோத்துருக்கலாம் பெனிவர்ஸ். இப்ப நான் உங்ககிட்ட கண்டிப்பா தோக்க மாட்டேன். உன் உயிரை நான் கண்டிப்பா எடுப்பேன். அப்படியா? முடிஞ்ச புரிடா. என்ன பெனிவர்ஸ் எங்க ஓடுற நீ? எங்க ஓடினாலும் நான் கண்டிப்பா உன்னை விட போறதில்ல. உன்னால முடிஞ்சா என்ன வந்து புரிடா பார்க்கலாம். நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் கண்டிப்பா உன்னை நான் புடிச்சிடுவேன். அது கண்டிப்பா உன்னால முடியாதுடா. இந்த ஊர்ல இருக்க எல்லா குழந்தைங்களையும் அழிக்க போறேன். அதுக்கு நான் உன்னை உயிரோட விட்டாதான் எங்க தப்பிச்சு போறேன். நாளைக்கு காலையில கூட எல்லா சின்ன பசங்களையும் அழிக்கிறேன்டா. இன்னைக்கு இவனை உயிரோட விட்டோம்னா எல்லா சின்ன பசங்களையும் கொண்டு குமிச்சிருவான். இவனை விடக்கூடாது. இந்த கார் எடுத்துட்டு போய் அவனை பிடிக்கிறேன். நீ வயசு வர கார் எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போயிட்டான். இப்ப நம்ம டாப் கீரை போட்டு போனாதான் அவனை பிடிக்க முடியும். காரையே காணோம்.
போது பாருங்க, பாத்துட்டு அவன் காரை இப்ப அவன் காரை போய் இடிச்சு அவன் காரை பிரேக் டவுன் பண்ணா மட்டும்தான் அவனுக்கு பிடிக்க முடியும். பிரச்சனை அவன் காரை இடிக்கலாம் பார்த்தா என் காரை இடிக்குது. முடியாது, என்ன குடிக்கவே முடியாது. முடிஞ்சா வந்து புரியடா பாப்போம். பெரியவாஸ் இதோ வந்துட்டேன் ராசா. இன்னைக்கு உன் காரை 2 பக்கமும் அடிச்சு அப்பா மாதிரி நோக்கி உன்னை குடிக்கிறேன்டா. இதுக்கு மேல தப்பிக்க முடியாது. இந்த வாய்க்கோ இது மேல உன்னால் நகரவே முடியாது. ஆகா நம்ம இடிச்சு தட்டானே. நான் சொன்னேன்ல உன்னால முடியாது. கார் இருந்தாதான் என்கிட்ட எஸ்கேப் ஆவேன். காரோட டயரை பஞ்சர் ஆக்கிடுறேன். இந்த வாய்க்கோ எஸ் அவன் டயரை கண்ணு வச்சு சுட்டு பஞ்சர் ஆக்கியாச்சு. இன்னும் கார் நம்ம கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்குது. போச்சுடா பிரேக் கொடுக்கல. இதுதான் கரெக்டான நேரம். இதுலயே நம்மளும் இறங்கிட வேண்டியதான். அப்படியே கார்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுவோம். போச்சு. நல்ல வேலை ஒன்றும் ஆகல. இதுக்கப்புறம் உன்னால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. என்கிட்ட நல்லா மாட்டின ஒண்ணு சுட்டு தள்ளுறா. பூச்சி சுட ஆரம்பிச்சிட்டானே. இதுக்கப்புறம் மறைஞ்சிக்க வேண்டியதான். இந்த கரண்ட் கம்பத்துக்கு பின்னாடி தான் அவனும் இருக்கானா. கரெக்டா அவனை சுட்டு தள்ளுற. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிச்சா. இந்த வாய்க்கோ என்ன அவனை சுட்டால அவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அவன் உடம்புல அடிச்சா அவனுக்கு ஒன்றும் ஆகாது போல. கரெக்டா அவன் மண்டையே அடிக்கணும். எஸ் அவனை சுட்டாச்சு. அவன் கதையை முடிச்சேன். அவன் உயிரோட இருக்கானா. அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சிச்சு. எனிவேஸோட கண்ணை பார்த்தாவே பயங்கரமா இருக்கு. இவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல. உயிரோட இருந்தா எனக்கு எழுந்திரிச்சு அடிச்சிருப்பான். ஓகே நம்ம கிளம்புவோம். இப்ப சின்சான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றணும். அதுக்கு இந்த கண்ணாடியை உடைக்கணும். எப்படி உடைக்கிறது? ஓகே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதை யூஸ் பண்ண வேண்டியது. அந்த கண்ணாடியை கையால உடைக்க முடியாது. அதனால அதை ஹீட் பண்ணி அப்படியே பாக்ஸா உடைச்சிட வேண்டியதான். இப்ப கண்டிப்பா உடையும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணுவோம். எஸ் சின்சான் கண்டிப்பா நான் உன்னை காப்பாற்றுவேன். சின்சான் கண்ணாடி உடஞ்சிருச்சு. ஓகே இதையும் உடச்சிருவான். அந்த ஜோக்கரை மட்டும் உயிரோட விட்டுருந்தோம்னா இந்த ஊர்ல இருக்க எல்லா குழந்தைங்களும் இதே மாதிரி தான் போட்டு அடைச்சு சித்திரவதை பண்ணிருப்பான். எஸ் இதையும் உடச்சாச்சு. பசங்களா அந்த கண்ணாடி விட்டு வெளியே வாங்க. இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். யோ மாமா ரொம்ப தேங்க்ஸ்யா. நீ எங்களை காப்பாத்துவே எங்களுக்கு தெரியும். லவ்லி பாஸ் அங்கிள் எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருந்து கிளம்பலாமா? பயமா இருக்கு. யாரும் பயப்படாதீங்க பசங்களா. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம். எதுல கிளம்புறது? கொண்டு வந்த மாட்டு வண்டியே இருக்குல்ல. சீக்கிரம் வந்து எல்லாரும் மாட்டு வண்டியில இருங்க. இன்னைக்கு நான் மாட்டு வண்டி ஓட்ட போறேன். எப்படி